வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோனி எக்ஸ்பீரியா 5 மார்க்கோட டீட்டெயில்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சோனி எக்ஸ்பீரியா 5 மார்க்கோட வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட 12K வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. அண்ட் எக்கச்சக்க பேர் அதில் கமெண்ட்ஸில் டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். பில்ட் குவாலிட்டி சொல்லவே தேவையில்ல, இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ இப்போ எனக்கு கிடைச்ச ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. பட் உங்களுக்கு கிடைக்கிற ஃபோன் மேபி ஏதாவது ஸ்க்ராச்சஸாக கூட இருக்கலாம். அது வந்து நீங்கள் தான் பார்த்து வாங்கிக்கணும். பட் இப்போ கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ண மாதிரியே உங்களுக்கு கிடச்சிருந்துச்சி அப்படின்னா ரெண்டு பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா Gorilla Glass 6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி கீழே கூட போட்டேன். பட் எந்த அடியும் படலை, ஸ்க்ரீனுக்கும் சரி பேக் சைடும் சரி. பட் அலுமினியம் ஃப்ரேமில் மட்டும் லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துருந்துச்சு. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் கர்வ்டு அலுமினியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர ஃபோன்ஸில் நம்மளால் அதை பார்க்கவே முடியாது. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம காம்பேக்டாக இருக்குது. 6.1 இன்ச்சே இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஏன்னா இந்த 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். பட் நீங்கள் மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் Zenfone 9 வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன். பட் அது வந்து நான் வாங்கினேன்னு நினச்சிக்கிட்டீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. நான் வந்து வாங்கலை, என்னோட ஃப்ரெண்டோட ஃபோனை தான் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ நிறைய பேர் கிடைச்சா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன். பட் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நான் Moto S20 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது இதோட பெரிய ஃபோனு. ஸோ வெயிட்லேயும் சரி சைஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் பெரிய ஃபோன் தான். இதோட ஒரு 20 கிராம்ஸ் ஒரு 10 கிராம்ஸ் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். பட் இந்த ஃபோனை எனக்கு பிடிக்கும் போது லைட்டாக வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கனால 165 கிராம்ஸ் இருக்கனால அப்படி வந்து தெரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் மற்ற ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. ஏன்னா இந்த Moto S20 வந்து ரொம்பவே ஒரு லைட்டான ஃபோனு. அண்ட் திக்னஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த Xperia வந்து 8mm தான். ஸோ ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கும். இங்கே உங்களுக்கு கவர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்காது. ஸோ கவர் முடிஞ்சால் உங்களால் கவர் போடாமல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வளன்னு. பட் நீங்கள் பழகணும் அதுக்காக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.1 இன்ச் ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே தான். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு தெரில, ஒரு 600 to 800 nits கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப கிளாரிட்டியான டிஸ்பிளே. ஸோ வியூவிங் ஆங்கிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த பக்கம் வந்து பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கான்ட்ராஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ 50,000 ஒரு ஃபோனு வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாகவே கன்ஃபார்மாக இருக்கும் இந்த ஃபோனு. ஸோ டிஸ்பிளேல உங்களால் குறை சொல்லவே முடியாது. பட் பிரைட்னஸ் மட்டும் நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெரியாது. பட் நம்ம 3 வருஷம் பழைய ஃபோனுக்கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் இப்போ உங்களுக்கு வந்து ப்ரைமரியாக இந்த ஃபோனே நான் படம் பார்க்குறதுக்கு தான் வாங்க போகிறேன், யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்க தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ஃபோன் வாங்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ரொம்ப லவுடாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ சுற்றி பப்ளிக்கில் எவ்வளோ நாய்ஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து கேட்குற அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த லவுட்னஸை விட இந்த வோக்கல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் படம் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துக்குனே ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்க்ரீனு. அது வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த ஸ்பீக்கரில் இன்னொரு விஷயம் நீங்கள் மற்ற ஃபோன்ஸில் பார்க்காத விஷயம் வந்து பார்த்துருப்பீங்க. இது இந்த ஃபோனோட ஃப்ரேமை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து பூஸ்ட் பண்ணிக்குது பேஸை. ஸோ அது மூலிமா உங்களுக்கு பின்னாடி பேக் பேனல் வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நிறைய ஃபோனில் ஒரு புதுசாக ஒரு மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகாது. வெறும் பின்னாடி வைப்ரேஷன் மட்டும் தான் வரும். இதில் அந்த வைப்ரேஷனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது அந்த பூஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் கேம்ஸ் விளாடும் போது ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல அதெல்லாம் யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல கிளியராகவே அது நிஜமாலுமே யூஸ் ஆகிற மாதிரி ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வர சோனி ஃபோன்ஸில் அந்த ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இதில் வந்து அந்த ஆப்ஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர்லையும் குறைய சொல்ல முடியாது. ஸோ இந்த இப்போ கிடைக்கிற 15,000 ரேஞ்சுக்கு Snapdragon 865 வந்து கிடைக்குது. இதில் நீங்கள் எல்லா விதமான கேம்ஸும் ஹை அண்ட் செட்டிங்ஸ்லேயே விளாட்லாம். பின்னாடி எத்தனை ஆப்ஸ் வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்பயுமே 120 Hzல ரன் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது, எங்கேயுமே லேகே இருக்காது. பட் ரொம்ப ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 4K வீடியோ ஓப்பன் பண்ணுறீங்க, அதே டைமில் இப்போ கேலரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ சின்னதாக ஒரு லேக் தெரியும். எனக்கு மொத்தமாக இது வரைக்கும் இப்போ ஒரு மாதம் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஒரு 2 டைம் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. அது எதனால் ஆச்சுன்னு தெரியல. பட் ரீசன் வந்து எனக்கு தெரியல. டக்குன்னு அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப அதிகமாக காம்ப்ளிகேட்டட் டாஸ்க்கில் ஓப்பன் பண்ணல. இன்ஸ்டாகிராமில் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அது எதனாலும் தெரியல. பட் மற்றபடி சாஃப்ட்வேரில் இருக்கட்டும், Android 10 லான்ச் ஆச்சு. இப்போ 12 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் வந்து இருக்குது. கடைசி அப்டேட்டே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் எந்த வித பக்ஸுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அது கடைசியாக வரேன். ஸோ எனக்கு வந்து வரல, நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை நான் கடைசியாக சொல்கிறேன். கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கால் ஆஃப் டியூட்டியும் பப்ஜியும் விளாண்டு பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் டு 3 மணி நேரம் ஹை கிராஃபிக் செட்டிங்கில் உங்களால் விளாட முடியுது. த்ராட்டிலே ஆகலன்னு சொல்லணும். எப்படி இந்த
ஹீட் மேனேஜ்மெண்ட் இவங்க பண்ணாங்கன்னு தெரில. கொஞ்சம் கூட எனக்கு அந்த ஃப்ரேம் ட்ராப்பே தெரில. ஸோ இவங்க ஆப்டிமைஸ் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த ஃபோனில் ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து கேம் ஆடுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அதில் வந்து ஒரு ஃப்ரேம் ட்ராப்பாவது இருக்கும், இல்லைனா ஃபோனு ஹீட் ஆகணும். பட் இது ஹீட்லாம் ஆகலை, வார்ம் ஆகுது லைட்டாக. பட் வந்து ரொம்ப அதிகமாக உங்கள் கையில் பிடிக்க முடியாத அளவுக்குலாம் ஹீட் ஆகலை. இத்தனைக்கும் இதில் அலுமினியம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் பிரச்சனையே தெரில. ஸோ உங்களால் சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் விளாட முடியும். பட் அதுக்காக இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா பேட்டரி வந்து நிற்க மாட்டேங்குது அந்தளவுக்கு. ஸோ அடுத்து அப்படியே பேட்டரிக்கு வருவோம். ஸோ இப்போ நீங்கள் கேம்ஸ் வந்து இன்டென்சிவாக விளாட்றீங்க அப்படின்னா ஒரு 3 ஹார்ஸ் 2.5 to 3 ஹார்ஸ் தான் உங்களால் இன்டென்சிவாக விளாட முடியும். அண்ட் நான் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கேஷுவல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, கால் பேசுகிறீங்க, இப்போ ஏதாவது ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 5 ஹார்ஸ் 6 ஹார்ஸ் வந்து வந்துடும். பட் இதுவே நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 128 ஆனில் இல்லைன்னா, இதுவே இப்போ நீங்கள் 128 ஆனில் வச்சு எல்லா இது செட்டிங்ஸையும் மேக்ஸில் வச்சுட்டு நீங்கள் இப்போ வைப்ரேஷனாக இருக்கட்டும், இந்த ஹாப்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மணி நேரம் கிடைக்கும். ஸோ நீங்கள் கேம்ஸ்லாம் விளாட்றீங்க அப்படின்னா இன்னும் ட்ராப் ஆகும். பட் சாலிடாக உங்களுக்கு 4 மணி நேரம் வருது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான். பட் இப்போ இருக்க ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஏன்னா இப்போ இருக்க ஃபோன்ஸ்லாம் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரமாக ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. நீங்கள் காலையில் சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சாலிடாக சாயங்காலம் வரைக்கும் வரும். பட் இதை உங்களால் நம்ப முடியாது. ஸோ சாலிடாலாம் 8 மணி நேரம் வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு டைம் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதோட சார்ஜிங் ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா 21 வாட்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ உங்களால் குயிக் சார்ஜ் 3 வந்து சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் பிடி சார்ஜர் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அதில் மூலியமாக ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆகுது. 0 to 50 உங்களுக்கு 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுது. ஸோ நீங்கள் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியும். பட் இதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிட்டு நான் ப்ரைமரி ஃபோனை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் 60 ஹெர்ட்ஸில் வச்சு யூஸ் பண்ணுறது, தேவையில்லாத செட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோன் நீங்கள் வாங்கவே தேவையில்ல. இதுக்கு பேசாமல் நீங்கள் 15,000 வேறு ஏதாவது ஃபோன் நல்ல ஃபோனாக பார்த்து வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த ஃபோனில் இருக்க ஃபீச்சர்ஸே இப்போ இந்த 120 ஹெர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த கேமராஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனே நல்லா இருக்குது. ஸோ இது இல்லைனா நீங்கள் நார்மலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இப்போ பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணுங்கோசரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மற்ற ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் கேமராஸ்க்கு வரும். இருக்கிறதுலே முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு மொத்தம் 3 கேமராஸு 12, 12, 12 3மே பார்த்தீங்க அப்படின்னா 12 மெகா பிக்சல். ஒன்று டெலஃபோட்டோ, அல்ட்ராவைடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி கேமரா. ஸோ இதோட 3ஓட ஃபோட்டோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. உங்களால் குறைய சொல்ல முடியாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஒரு 30,000க்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணும் அந்த ஃபோன் கூட. பட் வந்து லோ லைட்டில் மட்டும் கிடையாது. மற்றபடி நார்மல் டே லைட் கண்டிஷனில் அதை விட பெட்டராகவே கூட பர்ஃபார்ம் பண்ணும். பட் லோ லைட்டு மட்டும் கிடையாது. அண்ட் செல்ஃபி கேமராவை பற்றி நான் சொல்லியே ஆகணும். சுத்தமாக ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த செல்ஃபிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக நல்லாவே இல்லை. ஒழுங்காக ஃபோக்கஸிங் இஷ்யூ இருக்குது செல்ஃபி கேமராவில். டெலஃபோட்டோலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸிங் இஷ்யூ இருக்குது. பட் அது எல்லா டைமும் வரது கிடையாது. பட் இப்போ ஒரு 50-50 சான்சஸ் தான். இப்போ நீங்கள் டெலஃபோட்டோவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்று ஃபோக்கஸ் ஆகி வரும், இல்லைனா ஃபோக்கஸ் ஆகாமல் வரும். பட் இதோட கலர்ஸ் இருக்கு இல்லையா, 3 கேமராவும் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐஃபோனில் அந்த கலர்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்காது. பட் இப்போ சாம்சங்காக இருக்கட்டும், மற்ற ஃபோன்ஸாக இருக்கட்டும், வைட் ஆங்கிளில் ஒரு மாதிரி பிரைட்டரான கலர் இருக்கும், ப்ரைமரியில் ஒரு மாதிரி கலர் இருக்கும், டெலஃபோட்டோவில் ஒரு மாதிரி கலர் இருக்கும். பட் இதில் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ எல்லா கேமராலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரே மாதிரியான அவுட்புட் வந்து கிடைக்கிது நம்ம 3 கேமராலே. பட் செல்ஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக நல்லா இல்லை. இதை வச்சு நீங்கள் அதிகமாக செல்ஃபி எடுக்கிறீங்க, இந்த ஃபோன் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா ஸோ நீங்கள் ப்ரைமரி கேமரா வச்சு இப்படி செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் இந்த செல்ஃபி யூஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ண போகிறீங்க, செல்ஃபியில் தான் வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க 15,000 ஃபோனே பார்த்திங்க அப்படின்னா இதை விட நல்லாவே கேமராஸ் வந்து இருக்கும். ஸோ நிஜமாலுமே இப்படி தான் இருக்குது. நானும் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு செல்ஃபி அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் செல்ஃபி எடுக்க தோண மாட்டேங்குது. எனக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னீங்க செல்ஃபி கேமரா நல்லா தான் இருக்குன்னு. பட் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. பட் ரியர் கேமரா குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட கேமராஸை பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். நான் வந்து போடலான்னு இருக்கேன். நிறைய கேமரா சாம்பிள்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் இன்னும் டீட்டெயிலாக அந்த வீடியோகிராஃபி ப்ரோன்னு ஒரு ஆப் இருக்குது. அதை கூட நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஆப் ரியலாகவே சூப்பராக இருக்குது. இந்த சினிமா ப்ரோவோட எனக்கு வீடியோகிராஃபி ப்ரோ இந்த ஆப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த வீடியோ வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபோனில் வந்து க்ரீன் லைன் இஷ்யூ வந்து காமனாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மற்ற இப்போ OnePlus அளவுக்கு அந்தளவுக்கு காமனாக வரதில்லை. பட் ரேர் கேசிங்கில் 1-2 ஃபோன் வரதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாக தான் நிறைய ஃபோனுக்கு வரும். இல்லை அந்த வழியாக வரல அப்படின்னா ஒன்று நீங்கள் ஃபோனை கீழே போட்டுருக்கணும், இல்லை டிஸ்பிளே ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்கணும், அந்த கேபிள்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா தான் பார்த்திங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து வரும். பட் எனக்கு இன்ன வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. பட் நீங்கள் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், நான் 8 மந்த்ஸாக 9 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டுருந்தேன், பட் இப்போ திடீர்னு க்ரீன் லைன் இஷ்யூ வந்துருச்சு, நம்ப முடியல இந்த ஃபோனை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அது ஒவ்வொரு ஃபோனை பொறுத்து தான். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினா அதில் க்ரீன் லைன் இஷ்யூ வராமல் இருக்கும்னா நம்மளால் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க முடியாது. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கடைசியாக இந்த நெட்வொர்க்கை பற்றி பேசி ஆகணும். நான் வந்து ஜியோவும் ஏர்டெல்லும் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜியோவில் உங்களுக்கு வந்து ஓல்டி சப்போர்ட் கிடையாது. நீங்கள் அந்த ஜியோ வாய்ஸ் ஆப்பை ஏற்றி வேணால் உங்களால் கால் பேசிக்கலாம். பட் இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏர்டெல் சிம்மே நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, வேறு ஒரு ஃபோனில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பாயிண்ட் வந்து கிடைக்கும். பட் இந்த ஃபோனில் அதே சிம்மு அதே இடத்துல போட்டிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி அப்படியே சிக்னல் ட்ராப் வந்து இருக்குது. இப்போ 4 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ அதில் 3 பாயிண்ட் தான் இருந்துச்சுன்னா அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட 1 பாயிண்ட் தான் வருது. ஸோ அந்தளவுக்கு இது வந்து நெட்வொர்க் ரிசப்ஷன் புவராக இருக்குது. ஸோ எல்லாம் வோடாஃபோனையும் மாற்றி பார்த்தேன், அதுலேயும் அப்படி தான் இருக்குது, ஜியோலேயும் அப்படி தான் இருக்குது, ஏர்டெல்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதோட ஃபோனோட நெட்வொர்க் ரிசப்ஷனே புவராக தான் இருக்குது. அதுவும் இப்போ புயல் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் போட்டு ஃபோனே பேச முடியல. ஏன்னா இப்போ மற்ற ஃபோனில் ஒரு பாயிண்ட் சிக்னல் வந்துச்சு அப்படின்னா அதில் சுத்தமாக கட் ஆயிடுது. ஸோ நீங்கள் கால் பேசுறதுக்காக தான் இந்த ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்தளவுக்கு சிக்னல் ரிசப்ஷன் சரியில்லை. அண்டு நெட்வொர்க் யூசேஜுமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒய்ஃபைல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5Gயும் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா 5G தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு. ஏன்னா 5Gயும் பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நீங்கள் வாங்கி ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட மோட்டோ S20ல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோனை பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வேறு ஃபோன் வாங்கிக்கலாமா இருக்குன்னு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னுவாங்க. பட் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரைமரியாக இந்த ஃபோனை வச்சு தான் நான் அடுத்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து ஓட்ட போகிறேன் அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த ஃபோனை வந்து வாங்க தேவையில்லை. ஏன்னா பேசிக்கான விஷயம் இந்த 5Gயாக இருக்கட்டும், சிக்னல் ரிசப்ஷனாக இருக்கட்டும், இதுவே பார்த்திங்க அப்படின்னா பூரா இருக்குது. மற்றபடி எல்லாமே பெட்டராக இருக்குது. பட் இந்த நெட்வொர்க் ரிசப்ஷன் அண்ட் பேட்டரி தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க மெயின் ப்ராப்ளம். ஸோ இது உங்களுக்கு ஓகே. இப்போ நான் மற்ற ஃபோனில் ஹாட்ஸ்பாட் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை தாராளமாக வாங்கலாம். பட் அப்பயும் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபோனை கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அந்தளவுக்கு கிடையாது. ஸோ உங்களால் அக்சசரிஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது சின்னதாக பிரச்சனை வந்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா ஃபோனை தான் தூக்கி போடணும். பட் நீங்கள் ஒரு செகண்டரி டிவைஸாக வாங்குறீங்க, இதை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, நார்மலாக வீடியோ வைப்பேன், ஏதாவது வேறு ஏதாவது அதர் யூஸ்க்காக தான் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இந்த ஃபோன் பிரச்சனையாக இருக்காது. அண்ட் நீங்கள் ஃபீலும் பண்ண மாட்டீங்க இந்த ஃபோன் நல்லா இல்லை அப்படின்னு செகண்டரி ஃபோனாக வாங்க முடியாது. பட் நீங்கள் ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல அந்த லேக் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆப்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஆப்ஸும் இதுக்கு வந்து ஆப்டிமைஸாக கிடையாது. மோட்டோவில் இருக்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டொக்கோமோ வேரியண்ட்டு ஜாப்பனீஸ் வேரியண்ட் தான், குளோபல் வேரியண்ட் வந்து கிடையாது. பட் நீங்கள் இப்போ குளோபல் வேரியண்ட்டுக்கும் ஜாப்பனீஸ் வேரியண்ட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய ஆப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ப்ளே ஸ்டோரில். ஸோ இது வந்து இந்த ஃபோனுக்கு அன்அவைலபிள் அப்படின்னு வருது. நான் ஒரு டார்ச் லைட் ஆப் ட்ரை பண்ண நினைக்கிறேன். அண்ட் இப்போ வோடாஃபோன் ஆப்பும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு காம்பேக்டபுளாக இல்லை. ஏன்னா ஸ்க்ரீன் 21:9 இருக்கனால பாதி ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அதுவும் எதனாலன்னு எனக்கு வந்து தெரில. ஸோ எல்லா சோனி எக்ஸ்பீரியா டிவைஸ்லையும் அப்படி தான் இருக்கா, இல்லை இந்த மாடலில் ஸ்பெசிஃபிக்காக அந்த பிரச்சனை இருக்கான்னு தெரில. எனக்கு அந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குளோபல் வேரியண்ட்டுக்கும் ஜாப்பனீஸ் வேரியண்ட்டுக்கும் வந்து இடிக்கும். ஸோ இதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் வாங்க போகிறீங்க, கன்ஃபார்மாக முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் வேரியண்ட்டை விட்டுட்டு குளோபல் வேரியண்ட் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். அது கன்ஃபார்மாக கிடைக்கும் தேடினீங்க அப்படின்னா. ஸோ அதை வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் பல பிரச்சனைஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஜியோ வால்டி சப்போர்ட்டும் பண்ணும். ஸோ ஜாப்பனீஸ் வேரியண்ட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஜியோ வால்டி சப்போர்ட் பண்ணாது. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த ஃபோனை வச்சு வேறு என்ன டெஸ்ட் பண்ணலாம், இப்போ கேமரா டெஸ்ட் இல்லைனா பேட்டரி டெஸ்ட் ரன் பண்ணலாமா, அந்த மாதிரி விஷயங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.